ராஷ்டிரிய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் யோகா அண்ட் ஆசனாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி 7 விதமான மைய சக்கரங்களோட தலைமை சக்கரம் சகசிரார சக்கரம். இந்த சக்கரத்துக்கு துரிய சக்கரம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. இந்த சக்கரத்தை ஏன் சகசிரார சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சகசிரம் அப்படின்னா 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை. அதுதான் நம்மளோட தலையில் அந்த சகசிரார சக்கரமாக இருக்குது. இந்த உச்சந்தலையில் இருக்கிற இந்த சக்கரத்தை நாம் ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னா, நாம் சரியான முறையில் தவம் செஞ்சு இந்த சக்கரத்தை முறையாக ஆக்டிவேட் பண்ணும் பொழுது ஒரு ஞானியாகவே இருக்க முடியும். ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள் இவங்க எல்லாருமே இந்த குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணி அதை மேலெழுப்பி இந்த சகசிராரத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் நிறைய பயிற்சிகள் எடுப்பாங்க. சகசிராரத்துக்கு குண்டலினி எனர்ஜி ரீச் ஆயிருச்சு அப்படின்னா என்லைட்மெண்ட், முக்தி அடைஞ்சிருவாங்க. இந்த சகசிராரத்தோட கலர் என்ன அப்படின்னா, அந்த சகசிரார சக்கரத்தோட நிறம் வயலட் கலர். இந்த சகசிராரத்துக்கு நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் அப்படிங்கிற மந்திரம். ஸோ உச்சந்தலையில் கவனம் நல்லா செலுத்தி இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நாம் சொல்கிறது மூலமாக இந்த சகசிராரத்தை நம்மளால் உணர முடியும். ஆனால் சகசிராரத்தை, இந்த ஆக்னா சக்கரம், சகசிரார சக்கரம் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் குருமார்களோட சரியான வழிகாட்டுதலின் பேரில் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ஒரு முறையான குரு கிட்ட இது நீங்கள் உங்களை தொடர்ந்து பயிற்சி எடுத்து அதுக்கப்புறமா இதை நீங்கள் உங்களை ஸ்டிமுலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த சகசிராரம் மூலமாக தான் நம்மளோட பேசிக்கான எல்லா விதமான நாலேஜுமே வெளிப்படுது. பேசிக்கான நாலேஜ் உடலுக்கு என்னெல்லாம் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இதயம் துடிக்கும், நம்மளோட சுவாசம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்ட்டு வெளியே வரும், ரத்தம் அதுவாகவே ஓடும். இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாமே இந்த சகசிராரத்தில் தான் இருக்குது. ஞானிகள், முனிவர்களுக்கெல்லாம் உயிர் உடல்லேருந்து வெளியே போகும்போது இந்த சகசிராரம் வழியாக தான் வெளியே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சகசிராரத்தை நாம் தொடர்ந்து தலைகீழ நிற்கிற மாதிரியான ஆசனங்கள் பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளால் ஸ்டிமுலேட் பண்ண முடியும். உச்சந்தலை கீழே படுற மாதிரியான ஆசனங்கள் எல்லாத்தையுமே நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த சகசிராரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். மறுபடியும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, சரியான குருமார்கள்கிட்ட நாம் இதை முறைப்படி பயிற்சி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு தான் இதை கரெக்டாக வழிகாட்டி நமக்கு கொண்டுட்டு போக தெரியும். ஒரு மனித உயிர் இந்த உலகத்தில் முதல்ல ஜனிக்கும் போது இந்த சகசிராரம் ரொம்ப நல்லாவே ஓப்பனில் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலையோட அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு பகுதி மட்டும் ரொம்ப நேரம் துடிச்சிக்கிட்டே இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியும். அதை சகசிராரம் அப்படின்னு அந்த சகசிராரம் தான் அந்த நேரத்தில் ஃபுல் ஆக்டிவேஷன் இருக்குது அப்படின்னு நம்மளோட யோகா நூல்களெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் சகசிரார சக்கரம் எங்கே இருக்குது, அதோட பலன்கள் என்னென்ன, அதை நாம் எப்படி சரியான விதத்தில் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு யோகா அண்ட் முத்ராவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.